அன்பர்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் இன்ப எழில் 27வது அதிகாரமான நன்றியில் செல்வம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் அற்பர்கள் செல்வம் உடையவராய் இருக்க அறிவுள்ளவர்கள் வறுமையுற்றிருப்பதற்கு காரணம் முன்பினை பயன்தான் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த பாடலிலேயும் அதையே வலியுறுத்துகிறார்கள். நாம் கண்கூட சிலவற்றை பார்த்திருப்போம். அறிவு இல்லாதவர்களிடம் பணம் இருக்கும், பணம் இருக்கக்கூடியவர்களிடம் அறிவு இருக்காது. இந்த காலகட்டத்தில் அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நன்னெறியை கடைபிடித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்க, வறுமை உற்றிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் பிறருக்கு நன்மை செய்யாத கல்வி அறிவில்லாதவர்கள் செல்வம் உடையவராய் இருப்பதற்கு காரணம் முன்வினை பயன்தான் என்று நினைப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிறார்கள் இந்த பாடலில். இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 265. நல்லார் நயவர் இருப்ப நயமிலார் கல்லாருக்கு ஒன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பயன் அல்லது வேல் நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் செல்வராய் இருப்பினும் சான்றோர் அது முன்வினை பயன் என்று கருதி அதனை மதியாத செல்வர் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.